கவலைகள் சொல்லும்போது இயேசு அப்பான்னு உரிமையா கூப்பிடுங்க. நமக்காய் ஜீவனை தந்த அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்துல இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன்னு தேவனே ஒரு மனிதனை பத்தி சாட்சி கொடுத்திருக்காரு. அது யாருன்னு தெரியுமா? எஸ், அது மோசே தான். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க தேவன் தேர்ந்தெடுத்த ஒரு சிறந்த தலைவன் தாங்க மோசே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைகளா ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. இந்த ஜனங்களை விடுதலையாக்கத்தான் தேவன் மோசையை முன்குறித்தாரு. எகிப்துல எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட்டிருந்த சூழ்நிலைக்கு நடுவுல தேவனோட விசேஷித்த திட்டம் இருந்ததுனால மோசே மட்டும் காப்பாற்றப்பட்டு எகிப்து அரண்மனையிலேயே வளர்க்கப்பட்டாரு. தேவனே சாட்சி கொடுக்கிற அளவுக்கு ஒரு சிறந்த உண்மையுள்ள தலைவனா இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கானானுக்கு நேரா வழி நடத்தினாரு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிச்சு பார்த்தா மோசேயை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரை உள்ள வசனங்களும் மோசையோட சிறந்த குணங்களை சுட்டி காட்டுது. மோசே எப்படி ஒரு சிறந்த தலைவனா இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டாரோ அதே போல தாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிறந்த தலைவராய், தகப்பனாய், தெய்வமாய் நம்மை பாவமாகிய அடிமைத்தனத்திலிருந்து தன்னோட விலையேற பெற்ற ரத்தத்தை செஞ்சு மீட்டாரு. எபிரேயர் 3:2 பார்க்கும்போது மோசே எப்படி தேவனுடைய வீட்டுல உண்மையுள்ளவரா இருந்தாரோ அது போல கர்த்தராகிய இயேசுவும் தன்னை அனுப்பின பிதாவுக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறாருங்க. நமக்காக உயிரையே சிலுவையில கொடுத்த ஒரு சிறந்த தலைவரை தெய்வமாய், தகப்பனாய், நண்பனாய் கொண்டிருக்கிற நம்ம உண்மையிலேயே பாக்கியவான்கள் தாங்க. கவலைகள் சொல்லும்போது இயேசு அப்பான உரிமையா கூப்பிடுங்க. அவர் உங்க அருகில ஓடி வருவாருங்க. வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம். God bless you.